சைரா. என் உயிரின் உயிரானவர்களே, நடப்பவை அனைத்தும் நன்மைக்கே. நம்மளுடைய ஒவ்வொரு கஷ்டத்தையும் நம்ம மட்டும் அனுபவிக்கல, இதை சாய்பாவும் சேர்ந்து தான் அனுபவிச்சிட்ருக்காங்க. ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு சாய்ராம் வந்து கேட்டிருந்தாங்க, கடவுள் அப்படின்னா கண்டிப்பாக தண்டனையை கொடுக்கக்கூடாதுல்ல, மன்னிக்கிற சக்தி கடவுளுக்கு இருக்குதானே. கடவுள் நினச்சா ஒரு நொடி போதும் இல்லை எல்லாத்தையும் மாற்றுவதற்கு. இங்கே ஏன் இவ்வளோ கஷ்டத்தை நான் அனுபவித்து இருக்கிறத பார்த்து கையை கட்டி சும்மா இருக்காங்க? நீங்கள் அடிக்கடி சொல்கிறீங்க நம்ம கஷ்டங்கள் தீரப்போகுது, நம்ம நல்ல இடத்துக்கு போகிறோம் அப்படின்னு. கேட்கும்போது சந்தோஷமாக தான் இருக்குது, ஆனால் நல்ல இடத்துக்கு இன்னும் போகவே இல்லை. ஆனால் கஷ்டம் வந்துக்கிட்டு தான் இருக்குது. சாய்பாவால் எல்லாமே முடியும் அப்படின்னா ஏன் என்னுடைய கஷ்டத்தை அவர் கொஞ்சம் கூட புரிஞ்சிக்காம என் கஷ்டத்தை போக்காமல் இருக்கணும்? அவருக்கு அந்த மாதிரியான சக்திகள் எதுவோ இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது உண்மையிலே ரொம்ப நியாயமான கேள்வி தான், சத்தியம். நான் இதெல்லாம் குறைய சொல்ல மாட்டேன். கேளுங்க கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க. சூரியன் டிவியில், சூரியன் எஃப்எம்ல இப்படி தானே வரும், கேளுங்க கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க. ஸோ திருப்தி அடையிற வரைக்கும் கேளுங்க, சந்தேகம் தீர்ற வரைக்கும் கேளுங்க. சந்தேகம் தீர்ற வரைக்கும் கேட்டாதான் உண்மை நிலை நமக்கு புரியும். உண்மை நிலை என்னைக்கு புரியுதோ ஒரு மனுஷன் அன்னைக்கு தான் அவன் உலகத்தை பற்றி புரிஞ்சுக்கிறான், ஞானத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறான், நம்மளுடைய கடமைகள் எப்படிப்பட்ட கடமைகள் அப்படின்றதையும் அவன் ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கிறான். அது வரைக்கும் அவன் புரிஞ்சிக்கவே மாட்டேன்றான். ஒரு மாதிரி மயக்க நிலையிலே இருந்துகிட்ருக்கான். ஸோ இருந்த அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா நான் அப்படி தான் இருந்தேன் ஒரு காலத்தில், மயக்க நிலையில் தான் இருந்தேன். மயக்க நிலையில் இருக்கும்போது ஒரு மனுஷன் தெளிவாக வேலை செய்வானா? ஒரு மனுஷன் தெளிவாக சிந்திப்பானா? சிந்திக்கவே மாட்டான். மயக்க நிலையில் யார் இருந்தாலும் அவங்க தெளிவான சிந்தனை நிச்சயமாக இருக்காது, தெளிவான பேச்சும் இருக்காது, முன்னுக்கு பின்னா முரணானதாக மட்டும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதான் மயக்க நிலை அப்படின்றது. ஸோ உண்மை நிலையை புரியல அப்படின்னா மயக்க நிலையில் நாம் அனைவரும் இருக்கிறோம், அதுதான் உண்மை. சச்சரிதமில் அழகான ஒரு வார்த்தை, ரொம்ப எக்ஸலண்ட், சூப்பராக இருந்தது. என்ன சொல்லியிருப்பாங்க, ஒரு அம்மாவுடைய குழந்தைக்கு உடம்பு சரியில்லாமல் போகும். அந்த அளவுக்கு அதிகமான ஃபீவர், அந்த ஃபீவர் மூலமாக நெறிக்கட்டி இருக்கும். உடனே அந்த அம்மா சாயப்பாவை பார்த்தா போதும், அவர்கிட்ட தன்னுடைய குழந்தைக்காக ஆசீர்வாதம் வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லி சாயப்பாவை கிட்ட தேடி நின்று தன்னுடைய குறைகளை சொல்லும்போது சாயப்பா சொல்லுவாங்க, சீக்கிரமாக சரியாயிடுமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி. அப்போ உடனே அங்கே இருக்கிற அடியவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கக்கிட்ட என்ன பண்ணுவாருன்னா, அவர் ஷர்ட்டு கொஞ்சம் மேலே தூக்கி வயிற்றுக்கிட்ட ஒரு கட்டி. அப்போ அவர் சொல்கிறாரா, என்னுடைய அடியவர்களுக்கு இருக்கக்கூடிய அத்தனை கஷ்டத்தையும் நான் இங்கே சுமந்துக்கிட்டு இருக்கேன். சச்சரிதம் படித்தவங்களுக்கு நல்லா புரியும். அதனால தான் நம்ம அடிக்கடி சொல்கிறோம், சச்சரிதம் படிங்க, ஞானம் அடையணுமா, உண்மை புரியணுமா, தெளிவு கிடைக்கணுமா, வாழ்க்கையில் கஷ்டம் மறையணுமா, வாழ்க்கையில் சந்தோஷம் இருக்கணுமா, வலிமை பெருகணுமா, எல்லாத்துக்கும் ஒன்று தான், சச்சரிதம் படித்தா மட்டுமே அத்தனை விஷயத்தையும் உங்களால் சீரும் சிறப்பமாக செய்ய முடியும். சச்சரிதம் படித்ததால தான் நானும் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன், இல்லைன்னா எனக்கு இழையது ஞானம். ஸோ ஒரு விஷயத்தை சொல்லக்கூடிய வார்த்தைகள் 1000 விஷயங்கள், லட்சம் விஷயங்கள் இங்கே நடக்குது. ஆன்மாவை தட்டி எழுப்பக்கூடிய விஷயங்கள் தான் சச்சரிதம். ஒரு சாராம் என்கிட்ட இன்னைக்கு காலையில் சொல்லியிருந்தாங்க, நான் நிறைய நூல்கள் படிக்கிறேன், ஏகப்பட்ட நூல்கள் படிக்கிறேன். பெரிய பெரிய ஞானிகள், பெரிய பெரிய தத்துவ ஞானிகள் இந்தியாவில் மட்டும் இல்லை, எனக்கு இங்கிலீஷ் நல்லாவும் படிக்க தெரியும், இங்கிலீஷில் இருக்கக்கூடிய, ஃபாரினில் இருக்கக்கூடிய, யூஎஸில் இருக்கக்கூடிய
ஃபிலாசபருடைய எல்லா விஷயத்தையும் நான் படிக்கிறேன், ஆனால் வாழ்க்கையில் நிம்மதி எனக்கு இல்லை அப்படின்னு. எனக்கு ஒரு விஷயம் எங்கேயோ படித்ததோ இல்லை எங்கேயோ கேட்டதோ எனக்கு ஒரு விஷயம் ஒன்றும் புரியல. எனக்கு அது டக்குன்னு அவர் விஷயத்துக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன். எப்படி ஆன்சர் பண்ணுறேன்னா, நூல்களை படித்தா மட்டும் பத்தாது. நூல்களை படித்தா எல்லாரும் தெளிவு அப்படின்னா எல்லாரும் ஞான நிலை அடைஞ்சிருக்கலாம். ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆன்ம சக்தி இருக்கு, அந்த ஆன்ம சக்தியை நம்ம ஒரு உயிர் துடிப்போடு வெளியில் கொண்டு வரணும். படிக்கிற புக்கு எல்லாமே மனசில் பதியுது, நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. மனசில் பதிஞ்சா பத்தாது, அது உள்ளுக்குள்ளே இருக்கிற உணர்வுகள் மூலமாக வெளிப்படையாக கொண்டு வரணும். இன்றைக்கி நிறைய சித்தர்கள், நிறைய தேவர்கள், நிறைய 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 விஷயங்கள் இருக்குது. எல்லாருமே எல்லா நூல்களையும் படித்தாங்களா? இல்லையே. அவங்களுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆன்மாவை தெரிஞ்சுக்கிட்டாங்க, அந்த ஒரு புரிதல் வந்தது, அந்த ஆன்மாவை தட்டி எழுப்புனாங்க. அது தீயா வேலை செய்யுதுங்க, தீயா வேலை செய்யுது. ஸோ படிப்பதனாலேயோ வெளிப்புறத்தாலேயோ 10% தான். பக்தியை கூட சொல்கிறேன், நீங்கள் சாம்பிராணி போடுங்க, எல்லாம் பண்ணுங்க, அது ஒரு 10% மட்டும்தான். இதுவும் சச்சரிதம்னு சொன்னது தான். வெளியில் இருக்கக்கூடிய பூக்களால் என்ன பூஜை பண்ணுறீங்க, சாம்பிராணி போட்டு பூஜை பண்ணுறீங்க, வீடெல்லாம் தொடச்சி மொழிவு விட்டு என்ன சிறப்பாக பண்ணணுமோ பண்ணுறீங்க. இதெல்லாம் வெறும் 10% மட்டும்தான். வெளிப்புறமாக இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களுக்கும் பவர்ஸ் அப்படின்றது 10% தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் மெஜாரிட்டி பர்சன்டேஜ் எங்கே இருக்குது அப்படின்னா உள்ளக்குள்ளே தான் இருக்குது. ஸோ 90% எங்கே இருக்குது? உள்ள. அப்போ உள்ளே என்ன இருக்கு? உள்ளே எவ்வளோ ஒருத்தன் ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கான்ல, உள்ளே எவ்வளோ ஒருத்தன் ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கா, எல்லா மனுஷங்ககிட்டையும் ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கா. அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற மனுஷனை நீங்கள் சரியாக வேலை வாங்கினா அது செயல்கள் மூலமாக இங்கே காட்டுது. உள்ளுக்குள்ளே 2 பேரை வச்சுக்கலாம், நம்மளோட புரிதலுக்காக சொல்ல. ஒன்று நல்லவன், இன்னொன்று கெட்டவன். இன்னைக்கு மனுஷங்க கிட்ட அதிகப்படியாக செயல்படுறவன் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய கெட்டவன். இந்த கெட்டவன் தான் உசுப்பேத்துறான். நல்லவனாக இருந்து என்ன சாதிச்ச, நீ இவ்வளோ தூரம் கஷ்டப்படுறியே, கடவுள் பார்த்துட்டு சும்மா தானே இருக்காரு, ஏன் அவருக்கு பவர் கிடையாதா? பவர் இருக்குல்ல. நீ கோயில் கோயிலாக போகிற, அங்கே பிரதட்சணமாக பண்ணுற, அடி பிரதட்சணை பண்ணுற, பூஜை பண்ணுற, எதோ பண்ணுற, பெரியவங்களை மதிக்கிற, நிறைய பேருக்கு நல்லது பண்ணுற. அதை மீறி ஏன் கடவுள் உனக்கு தண்டனை கொடுக்கணும்? இன்றைக்கி ஒரு 100 பேருக்கு சாப்பாடு வாங்கி போட்டிருக்க, ஏன் உனக்கு உடனே ஒரு பிரச்சனை கொடுக்கணும்? அப்போ கடவுள்லாம் இல்லையா? அதெல்லாம் சும்மாவா? என்ன பண்ணுறான் அந்த கெட்டவன்? உங்களை வேறு வழிக்கு கொண்டு போகிறதுக்கு தூண்டில் போடுறான். அந்த தூண்டிலில் நம்ம சிக்கிக்கிறோம். இவ்வளோதான் ரீசன். அடப்போங்க, நல்லவனாக இருந்து என்ன சாதிச்சோம்? கோயில் கோயிலாக போன, ஒன்றும் நடக்கலை. இந்த கையால் தாங்க நிறைய வள்ளல் வேலைலாம் பண்ண, கடைசியில் நான் பிச்சைக்காரன் ஆகிட்டேன். இப்படியும் நிறைய புலம்பல்கள் இருக்குது. இதுக்கெல்லாம் என்ன அப்படின்னா, உள்ளுக்குள்ளே இருக்கிற ஆன்ம சக்தியை யாரும் கண்டுக்கவே இல்லை. அதுக்கு பதிலாக உள்ளுக்குள்ளே ஒரு கெட்டவனை வளர்த்து விட்டுட்டோம். உடனே இன்னொரு விஷயம் கேட்கலாம், அப்போ கடவுள் இருக்கும்போது ஏன் கெட்டவனை வளர்க்கணும்? இதுக்கெல்லாம் ஒரே விஷயந்தான். ஒரு தேர்வு எதுக்கு வைக்கிறாங்க? எல்லாரையும் பாஸ் பண்ணி விட்டுடலாமே, எல்லாரையும் டாக்டர்ஸ் ஆக்கிடலாம், எல்லாரையும் ஐஏஎஸ் ஆக்கிடலாம், எல்லாரையும் ஐபிஎஸ் ஆக்கிடலாம். இனி என்னென்ன ப்ரொஃபஷனல்ஸ் இருக்குதோ யாரும் படிக்க வேண்டாம். நீ உனக்கு டாக்டராக இருக்கணும் ஆசையா, இருந்துக்கோ, கோட் ஷர்ட் போட்டுக்கோ, 10 பேஷண்ட்டை என்ன பண்ணுறியோ பண்ணிக்கோ. திருநங்கையில் போலீஸ் போச்சுன்னா என்ன ஆகும்? அப்போது படிப்பு டாக்டரை பற்றி படிக்க தெரியாதவங்களுக்கு ஒரு பேஷண்ட்டை ஆப்ரேஷன் பண்ணி கத்தியை கொடுத்தா என்ன ஆகும்? கொலை தான் நடக்கும், உயிர் தான் போகும். அப்போது ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் அப்படின்னா பாடி ஃபிட் இருக்கணும், படிச்சிருக்கணும், நல்லது கெட்டது தெரிஞ்சிருக்கணும். அவங்களுக்கு அந்த போலீஸ் துறை கொடுத்தாதான் அவங்க சிறப்பமாக செய்வாங்க. போலீஸ்ன்றது யார்? ஒழுக்கத்தை எல்லோரும் ஃபாலோ பண்ணுறதுக்கு ஒரு ஒரு சூப்பர்வைசிங் மாதிரி தான் போலீஸ்.
அப்போ அந்த இடத்துல படிப்பு வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், நீ ஆகுறியா ஆகு அப்படின்னா ஒரு திருடன் கிட்ட போலீஸ் டிபார்ட்மெண்ட் போயிடுச்சுன்னா அந்த திருடன் என்ன பண்ணுவான்? ஊரில் இருக்கிற எல்லாத்தையும் கொள்ளடிப்பான். அப்போது அந்தந்த தேர்வுக்கு உரித்த ஆட்கள் அவங்களுக்கு அதில் எக்ஸாம் பண்ணி அதில் தேர்வு எழுதி அதில் யார் யாரெல்லாம் தேர்ச்சி அடைகிறாங்களோ அவங்களுக்கு கொடுத்தாதான் அந்த படிப்பறிவு, உலக அறிவு, அத்தனை அறிவுகளும் இருந்து அவங்க சிறு சிறப்பமாக இருப்பாங்க. அறிவே இல்லாத ஒரு மனுஷங்க கிட்ட கொடுத்தோம் அப்படின்னா என்ன ஆகும்? எல்லாமே சின்ன பின்னமாக தான் போகும். அப்போது நம்மளுடைய ஒவ்வொரு விஷயத்துக்கும் தேர்வுகள் இங்கே வைக்கப்படுது. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கணும். உங்கள் வாழ்க்கையில் எப்படி ஆன்மீக தேடுதல் மூலமாக இறைவனை கண்டறியணும். இறைவனை கண்டறியணும் விட்டுலாம். இப்போ எல்லாம் இறைவன் தான் இருந்துட்டு தான் இருக்கார். ரொம்ப அளவுக்கு மீறி டெப்த்து போக வேண்டியதில்லை. ஆன்மீகம் அது போக வேண்டிய காலத்தில் ஆட்டோமேட்டிக்காக போயிடும். இப்போ நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஃபில்டர். நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதுக்கு உண்டான பலன்கள். அதை தாண்டி எதுவும் கொடுக்க மாட்டாங்க. கூடுதல் குறைச்சல் இங்கே கிடையாது. இது ஒரு நியாயமான கடை மாதிரி, நியாயமான தராசு. இந்த தராசில் பிடிக்கிறோம் எந்த அளவுக்கு பாவம், எந்த அளவுக்கு புண்ணியம், முள் எங்கே இந்த பக்கம் போகுதா அந்த பக்கம் போகுதா, அதில் எந்த பக்கம் அதிகமாக சாயுதோ அதற்கு தகுந்தது தான். அதான் கடவுள் நிறைய விஷயங்களை உங்களுக்கு வாய்ப்புகளை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு பிறவிலையும் வாய்ப்புகள் வருது. நல்லதை செய்ய, நல்லதை நினை, கடவுளை தாண்டி எந்த ஒரு விஷயத்தையும் போகாத. பிரபஞ்ச சக்தின்றது அபூர்வ சக்தி. அதை தாண்டி நம்ம வாழ்க்கையில் ஒன்றுமே கிடையாது. ஸோ நல்லதை மட்டும் நினைன்னு இப்படி நிறைய 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 விஷயங்களை உங்கள் காதில் கேட்குது, மனசில் போகுது. ஆனால் அதை ஆழமாக நீங்கள் கொண்டு போகலை. ஆழமாக கொண்டு போகாதப்போ தான் ஏன் இவ்வளோ தூரம் நான் கஷ்டப்படுறேன், கண்ணீர் விடுறேன், ஏன் கடவுள் என்ன பார்க்கல? இந்த கேள்விகள் வரவே வராது. கேள்விகள் வந்ததை நான் எகைன் சொல்கிறேன், நான் தப்பு சொல்லலை. கேளுங்க, நிறைய கேளுங்க, சந்தேகம் தீர்ற வரைக்கும் கேளுங்க. ஆனால் ரிப்பீட்டடாக கேட்காதீங்க. உங்களுக்கு ஃபேவராக பதில் வரணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கடைசி வரைக்கும் கேள்விகள் கேட்டுக்கொண்டே இருப்பீர்கள். ஒரு சாய்ராம் கிட்ட ஒரு கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு முன்னாடி நான் பேசினேன். அவங்க ரொம்ப டிப்ரெஷன், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்ததால் நான் அவங்களுக்கு கால் பண்ணி பேசினேன். அவங்க என்ன சொன்னாங்க, நான் இது மாதிரி ஒருத்தரை மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் என்னுடைய குடும்பத்தில் இருந்து யாரும் வரக்கூடாது, ஃபோன் பண்ணக்கூடாது, பேசக்கூடாது அப்படின்னாங்க. ஸோ அதை தாண்டி நான் பேசினேன். அதனால் பிரச்சனைகள் என்னை ஒதுக்கி வச்சுட்டாங்க. என் வாழ்க்கையே வீணாயிடுச்சு. இதுக்கு என்ன பதில்? நான் மறுபடியும் என்னுடைய ஹஸ்பண்ட் கூட சேரணும். இது ஒன்றும் இல்லை, ரெண்டு இல்லைங்க, நிறைய பேர் இந்த விஷயங்கள். நான் தான் ஒரு வார்த்தை சொன்னேன், தப்பு யார் பண்ணது யார் பண்ணலை அப்படின்ற விஷயங்களை இங்கே கொண்டு வர வேண்டாம். அதாவது நம்மளால் முயற்சிகள் நம்ம செய்கிறோம், முடிவுகள் வரலை. அதாவது முடிவு நமக்கு சாதகமாக கிடையாது. ஸோ நமக்கு பாதகமாக போகுது. நமக்கு பாதகமாக போகிறத வச்சு நம்ம வாழ்க்கையில் மறுபடியும் அதே தாட்டை மைண்டு ஃபுல்லாக கொண்டு வந்தோம் அப்படின்னா என்ன ஆகும்? வாழ்க்கை இன்னமும் கெட்டு போயிடும். வாழ்க்கை எப்படி இருக்கும்? சந்தோஷமாக இருக்குமா? திருப்தி இருக்குமா? திருப்தியான வாழ்க்கையை வாழ்ந்தால் கூட அது திருப்தி அடைய மாட்டோம். ஏன்னா மைண்டு ஃபுல்லாக நம்ம நினச்சதை தான் நடக்கணும் அப்படின்றது ரொம்ப தெளிவாக இருக்கும். இருக்கக்கூடிய ப்ராக்டிக்கல் விஷயத்தை யாரும் அக்செப்ட் பண்ணுறதே இல்லை. நீங்கள் ப்ராக்டிக்கல் விஷயத்தை அக்செப்ட் பண்ணாமல் உங்கள் வழியை நீங்கள் அக்செப்ட் பண்ணாமல் இருக்கிறதால தான் எத்தனத்தையும் மறுபடியும் நம்மளை பைத்தியக்காரத்தனமாக ஆக்குது சில விஷயங்கள். இன்னைக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள் எப்படி இருக்கோ அதுதான் உண்மை. அதை என்னைக்கு நம்ம தெளிவுபடுத்துகிறோமோ அன்னைக்கு தான் நாம் தெளிவாக இருப்போம். இல்லைன்னா மயக்க நிலை தான். இந்த மயக்க நிலையால் உங்களுக்கும் புண்ணியம் கிடையாது,
உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் எந்த பெனிஃபிட்டும் கிடையாது. அப்போ நமக்கும் பெனிஃபிட்டாக இருக்கணும், மற்றவங்களுக்கும் பெனிஃபிட்டாக இருக்கணும்னா இயல்பான நிலையை நாம் அடையணும். என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அதை அப்படியே எடுத்துக்கணும். அழுங்காமல் குலுங்காமல் மிகைப்படுத்தாமல் குறைவு இல்லாமல் அப்படியே எடுத்துக்கணும். சரி, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வழி அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன், இப்போ நீங்கள் தெளிவாகுவீங்க நான் நம்புகிறேன். இதுக்கு பின்னாடி இருக்கிற வழி இருக்குதுன்றதுக்காக பழசையே நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம்னா இன்னும் வலி அதிகமாகுமா அதிகமாகாதா? வலிக்கு மருந்து போடுறது தானே பெஸ்ட்டு. வலிக்கு மருந்து போட மாட்டேன், நான் இந்த வலியோடு தான் இருப்பேன் அப்படின்னா இந்த வலி இன்னும் பெருசாக போகும். அப்போது வலிக்குது அப்படின்னா மருந்து போடணும். மருந்து போடுங்க, பழசை மறந்துடுங்க. இன்றைக்கி என்ன இருக்குதோ அதை எடுத்து நீங்கள் வாழுங்க. அதுக்கப்புறம் வண்டியை நீங்கள் மூவ் பண்ணிட்டீங்க, இன்றைக்கி ஓட்டுறது எல்லாம் சாயப்பாதான். ஏன்னா அவரே சொல்லிட்டாரு, ஒவ்வொருத்தவங்களுடைய அடியவருடைய கஷ்டத்தை நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லி இதை விட வெளிப்படையான விஷயங்கள் என்ன உங்களுக்கு பண்ணணும்? எத்தனை பேர் இந்த சாப்டர் படிச்சிருக்கீங்க? ஐ திங்க் 6th or 7th. என்ன பண்ண டெய்லியும் சச்சரிதை படிக்கிறேன். அன்றைக்கி உங்கள் முன்னாடி சொன்னேன் இல்லை, நான் இனிமேல் படிப்பேன் அப்படின்னு. ஏன்னா நீங்கள்லாம் சாட்சிகள், நீங்கள்லாம் சாயப்பட குழந்தைங்க, நீங்கள் எல்லாரும் நீதிபதிகள். நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சாப்டர்ஸ் நான் படிக்கிறது இல்லை, ஆடியோவில் மைண்டு ரொம்ப கிளியராக வச்சு கண்ணை மூடி யூடியூப்பில் ஒருத்தர் சும்மா அழகாக சூப்பராக செமையாக பேசுகிறாங்க வித் மியூசிக்கோட அது இதுன்னு சொல்லி போட்டு பயங்கரமாக சூப்பராக இருக்கா. அது நான் கண்ணை மூடிக்கிட்டு நான் கேட்குறேன். டெய்லி காலை எந்திரிச்சவொன்னு கேட்குறேன். எனக்கு அதை படிக்கணும் அப்படின்னா அது பெருசாக ஒரு பெரிய பேர்டனாக இருக்குது. ஸோ அதை பார்த்தேன், ஓகே நமக்கு என்ன வருதோ அதை நம்ம பண்ணுவோம், அப்புறம் படிக்கிறத பற்றி அப்புறம் பேசிப்போம். அப்போ இன்றைக்கி தான் நினைக்கிறேன், இன்றைக்கோ இல்லை நேற்றோ, இன்றைக்கி வேறு சாப்டர் படித்தேன். அதில் வருது, இதில் இந்த பிளேக் நோயால் என்னுடைய அடியவர்களுடைய வலியையும் கட்டியையும் நான் இங்கே தாங்கிட்டு இருக்கேன். அப்பா எனக்கு உடம்பு ரொம்ப செம்மையாக புல்லரிச்சுது. சாயப்பா அவன் லைஃப்பில் வந்ததுக்கப்புறம் சச்சரிதம் பற்றி எனக்கு தெரியாது. சச்சரிதம் புக்குன்னு ஒன்று இருக்குதா என்னன்னு கூட எனக்கு தெரியாது. அப்பேற்பட்ட இடத்துல கூட நான் கஷ்டப்படுறது அவருக்கு தெரியக்கூடாது, தெரிஞ்சால் ஃபீல் பண்ணுவார் அப்படின்ற ஒரு அறிவு எனக்கு எப்படி வந்தது? நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாருக்கும் பொருந்தும், எனக்கு மட்டும் கிடையாது. நான் மட்டும் வானத்திலேருந்து குதிக்கலை, பூமியிலேருந்தும் சுயமாக முளைக்கலை. எல்லாரும் மாதிரி எப்படி அம்மாவோட வயிற்றில் பிறந்தாங்களோ அதே மாதிரி தான் நானும் அம்மாவோட வயிற்றில் பிறந்தேன். அப்போ நமக்கு இந்த விஷயங்கள் சச்சரிதை நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் நமக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. நம்ம கஷ்டத்தை அவர் சுமக்கிறாரு, நம்ம கஷ்டப்பட்டு அவர் கண்ணீர் விடுகிறாரு அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சதால் என்னுடைய எந்த ஒரு கஷ்டத்தையும் அவர் முன்னாடி கொண்டு போக மாட்டேன், மனசில் நினைக்கவும் மாட்டேன். ஏன்னா அவர் முன்னாடி மட்டும்தானே பார்க்குறாரு, அப்படி இல்லை உள்ளுக்குள்ளே இருந்து ஆழமால பார்க்குறாரு. அப்போ நான் எனக்குமே என்ன சொல்ல மனசை உற்சாகமாக வச்சுப்பேன். கொஞ்சம் கூட நான் ஒரு ஓப்பனாக ஒரு விஷயத்த சொல்கிறேன், கொஞ்சமாவது ஃபீல் ஆனால் நம்ம பெருசு தாங்காது. யார் நம்ம பெருசு மரியாதை இல்லாமல் பேசுகிறேன்னு நினைக்க வேண்டாம். அது அந்த டைமில் நான் சாயப்பாவை அப்படி தான் சொன்னேன். இந்த பெருசு தாங்காது, நம்ம ஃபீல் பண்ணால் இந்த மனுஷன் தாங்க மாட்டார், அதனால் ஃபீல் பண்ணக்கூடாது. எப்போ கடன் தலையில் சுமக்கும் போது சுமந்த இல்லையா, அப்போ அசிங்கமாக பேசுனாங்க இல்லையா, அப்போ நம்ம ஃபீலே பண்ணலை. ஏன்னா நம்ம ஃபீல் பண்ண பெருசு தாங்காது, அழுகும். அப்போ என்னடா அது இவ்வளோ தூரம் நான் தலையில் சுமந்துட்டு இருக்கிற கடவுள் சும்மாவே உட்காந்துட்டு இருக்காருன்னு நான் நினைக்கல. ஏன்னா கடவுள்கிட்ட என்னோட ஆன்மா சரணடைஞ்சிடுச்சு. என் கண்ணோ காதோ மூக்கோ சரணடையலை. அதை தாண்டி உள்ளுக்குள்ளே ஒருத்தனை கொண்டு வந்து அவருடைய தலையில் அவரோட பாதத்தில் போட்டாச்சு. இந்தா நீ போ, இனிமே நீதான். இது வெறும் உடம்பு, ஒன்றுத்துக்கும் கிடையாது. இந்த உடம்பு எத்தனை வருஷம் இந்த உலகத்தில் இருக்குதுன்னு தெரியாது.
மேலே ஆண்டவன் கூப்பிட்டா போயிட்டே இருக்கணும். அடுத்த பிறவி அடுத்த பிறவி அடுத்த. ஸோ மரணம் இல்லாத பேரு வாழ்வு நம்ம யார் சொன்னது? வள்ளலார். ஆன்மாவுக்கு மரணமே கிடையாது, உடம்புக்கு மட்டும்தான் அழிவு, அவ்வளோதான். இதெல்லாம் அழிய வேண்டிய விஷயங்கள். இந்த கண்ணு காது மூக்கு எவ்வளோதான் இப்போ பாடி ஸ்ப்ரேவை போட்டு பெர்ஃப்யூமை போட்டு விலை உயர்ந்த பேண்ட்டையும் ஷர்ட்டையும் போட்டாலும் மூச்சு போயிடுச்சுன்னா அடுத்த 2 நாள் மேலே நாத்தம் தான் நாரும். இதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிக்கலாக எடுத்துக்கோங்க. உடனே பயப்பட வேண்டாம். ஏன்னா பயத்துக்காக எதையும் சொல்லலை. பயந்து தான் எதுக்கு பயப்படுறன்னு தெரியாமல் தெனாலி படத்தில் வர கமல் அவர்கள் பயப்படுற மாதிரியே பயந்துட்டு இருக்கோம். என்னங்க இப்படிலாம் சொல்கிறீங்க? நாத்தம் அடிக்கும். எஸ், மூச்சு போச்சுன்னா எல்லாமே போச்சு. அப்போ என்ன பண்ணணும்? வாழ்க்கையில் எப்போ வேணாலும் நமக்கு மரணம், உடம்பு போயிடும். அடுத்த பிறவிக்கு நம்ம தயார் பண்ணிக்கிட்டு இருக்கோமா? எவ்வளோ புண்ணியத்தை பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல போனால் மறுபடியும் அடுத்த பிறவி இப்படியே தான் இருக்கும். கொஞ்சமாவது சிரிக்க வேண்டாமா? கொஞ்சமாவது நல்ல காற்றை சுவாசிக்க வேண்டாமா? அப்போ என்ன செய்யணும்? இன்னும் எந்த அளவுக்கு நல்ல விஷயங்களை செய்யணுமோ அத்தனை நல்ல விஷயங்களும் செய்யணும். நம்ம குறிக்கோள் அடையிறதுக்கு உண்டான நாட்கள் ரொம்ப குறைவாக இருக்குது. ஏன்னா காலத்தை வீண் பண்ணிட்டோம். கிரிக்கெட்டில் 40 ஓவர், சரி வேண்டாம் 40 வேண்டாம், 20 ஓவர் எடுத்துப்போம். 2020. அந்த 2020 என்ன ஆகுது? நம்ம பாட்டுக்கு உட்காந்து மெதுவாக அடிச்சுக்கிட்டே, நம்ம அந்த காலத்தில் சச்சின், கவாஸ்கர் இவங்கெல்லாம் அடிக்கும்போது மெதுவாக பொறுமையாக தட்டுவாங்க. என்ன ஆகும்? 10 பாலில் 10 ஓவரில் 60 ரன் எடுத்துருப்போம். அடுத்த 10 ஓவரில் மீதி இருக்கிற கிட்டத்தட்ட ஒரு 150 எடுத்தால் தான் ஓரளவுக்கு டார்கெட் ஆகும். அப்போ கடைசி டைம் என்ன பண்ணுவோம்? ப்ரெஷர் போட்டு அடின்னு அடிப்பாங்க. அந்த ப்ரெஷரில் குருட்டு அடித்து ஜெயிச்சாலும் ஒன்று, தோத்தாலும் ஒன்று, எப்படி வேணாலும் இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு 10 ஓவர் என்ன பண்ணிட்டோம்? ஒரு ஓவருக்கு 6 பால் மாதிரி சும்மா நார்மலாக ஆடிட்டோம். இன்னிங்ஸ் மேட்ச்சில் ஆடின மாதிரி ஆடிட்டோம். ஸோ காலத்தையும் நேரத்தையும் கொடுத்த நேரத்தை எல்லாத்தையும் வின் பண்ணிட்டோம். அடுத்த எதிரணிக்கார 10 ஓவரில் எல்லாம் முடிச்சுட்டு அவனுடைய வேலையை முடிச்சுட்டு போயிட்டே இருக்கான். நம்ம கடைசியில் ஃபீல்டிங் சரியில்லை, பேட்டிங் சரியில்லை, அப்படி இப்படி சொல்லி எதோ ஒன்று சொல்லுவோம். காரணத்தை தானே சொல்லுவோம். அதுதான் நம்ம இங்கே பண்ணிகிட்ருக்கோம். ஸோ காலத்தை நிறைய வீண் பண்ணிட்டோம். மறுபடியும் நம்ம வீண் பண்ணுற அளவுக்கு இங்கே நேரமும் கிடையாது, காலமும் கிடையாது. வந்துடுச்சு. இன்னும் கொஞ்சம் வருஷங்கள், அடுத்த பிறவிக்கு நம்ம தயாராகிட்டோம். புரிஞ்சுக்கோங்க. அதான் சொல்லுவாங்க, மரணத்தை நினைத்து பயப்பட. எதுக்கு பயப்படணும்? வலிக்கோன்னு சொல்லலாம் கிடையாது. பொட்டுன்னு போயிடுச்சா பொட்டுன்னு போயிடும். ஆனால் நம்மளுடைய ஒவ்வொரு கணக்கு வழக்குகளுக்கும் ஒரு பஞ்சாயத்து இருக்குது. அந்த பஞ்சாயத்தின் தீர்ப்பின் அடிப்படையில் தான் அடுத்த பிறவி. அதாவது பாவமும் புண்ணியமும் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா ஓகே, சரிசமமானது. பாவங்கள் அதிகமாகிடுச்சு அப்படின்னா இன்னமும் மோசமான நிலையில் தான் நம்ம அனுபவிக்கணும். இன்னமும் பாவம் அதிகமாக பண்ணிட்டோம் அப்படின்னா மனித பிறவியே கிடையாது. மனித பிறவிகள் தேவர்கள் கூட பொறாமப்படுவார்களா? ஏன்னா மனுஷனாக எடுக்கிற பிறவி ஞானத்தை வளர்க்கக்கூடியது. வேற எந்த பிறவிக்கும் ஞானத்தை வளர்க்காது. வேற எந்த விலங்கு பிறவியில் ஏதாவது ஞானத்தை வளர்க்குமா? ஒன்றும் கிடையாது. அதுக்கு சிரிக்க தெரியுமா? சிந்திக்க தெரியுமா? ஆனால் மனுஷனுக்கு மட்டும்தான் சிரிக்க தெரியும், சிந்திக்க தெரியும், கூட அழவும் தெரியும். அழுவுறதுல மனுஷ பிறவியை தாண்டி வேறு யாருமே இல்லை. அதில் மட்டும் நம்ம ஃபஸ்ட் ப்ரைஸ் எடுத்துகிட்ருக்கோம். மற்றது எல்லாத்தையும் நம்ம கோட்டை விட்டுக்கிட்டே இருக்கோம். இது வரைக்கும் நம்ம கோட்டை விடாமல் இருந்திருந்தோம்னா பெரிய கோட்டையே கட்டியிருப்போம். அப்போ அத்தனை கோட்டையும் நம்ம என்ன பண்ணிட்டோம்? முடிச்சிட்டோம். இனிமேலாவது நம்ம தெளிவாக இருக்கணுமா இல்லையா? இனி கோட்டை விடக்கூடாது அப்படின்ற இடத்துல நம்ம தெளிவாக இருக்கணும். அது எல்லாத்தையும் நம்ம சாதிக்கணும். இங்கே சாதிக்கணும் அப்படின்றது வீடு வாங்கணும், கார் வாங்கணும், பங்களா வாங்கணும் அப்படின்ற ஒரு இது கிடையாது. தன்னிலை உணர்வு அடையணும். அந்த தன்னிலை உணர்வு அடைந்தால் நம்மளுடைய ஆன்மாவுக்கு ஒரு விழிப்புணர்வு நம்ம கொடுப்போம். அப்போ ஆன்மா அப்படின்றது ஒரு நல்லவன் நினச்சிக்கோங்க. அந்த ஆன்மாவுக்கு விழிப்புணர்வு கொடுக்க என்ன ஆகுது? அவன் நல்ல விஷயத்தை செய்ய ஆரம்பிக்கிறான். தெய்வத்தை தேடுறான். தெய்வத்தை தேடுனாவே இங்கே அத்தனை கெட்ட விஷயங்களும் முடிவுக்கு வருதுன்னு அர்த்தம்.
தெய்வத்தை தேட தேட என்ன ஆகுது, நல்ல 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 விஷயங்கள் இங்கே நல்லபடியாக நடக்குது. இங்கே அத்தனை மோசமான விளைவுகளும் இங்கே நம்ம எந்த தொல்லையும் பண்ண முடியாத அளவுக்கு ஒதுங்கி போகுது. அந்த தன்னிலை உணர்வுக்கு தான் நம்ம இவ்வளோ தூரம் பேசிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆன்மாவை தட்டி எழுப்புங்க. நம்ம விவேகானந்தர் சொன்னது இதே தான். உனக்குள்ளே ஒரு சிங்கம் தூங்கிட்டு இருக்கு, அந்த சிங்கத்தை தட்டி எழுப்பு. வலிமை உனக்குள்ளே இருக்கு, வெளியில் தேடாத. உதவிகள் உங்ககிட்டே இருக்குது. அவ்வளோ பெரிய மகான்கள் அவங்களாம் எங்கேயாவது புக்கை படித்தாங்களா? படிச்சிருந்தாலும் அந்த புக்குனால மட்டும் அவங்க ஞானத்தை வளர்த்துக்கல, தன்னிலை உணர்ந்து ஞானத்தை வளர்த்தாங்க. நம்ம இங்கே எத்தனை பேர் நம்முடைய பலத்தை பற்றி தெரிஞ்சிருக்கோம், பலகீனத்தை பற்றி அத்தனை பேர் தெரிஞ்சிருக்கோம். எங்கே உங்கள் பலத்தை பற்றி சொல்லுங்கள், பலகீனத்தை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னா எல்லாரும் அதிகமாக எழுதுறது பலகீனம் மட்டும்தான். நான் கோபக்காரன், நான் ஆணவம், இதுதான் அதிகமாக தெரியுது. இந்த பக்கம் 10னா அந்த பக்கம் 1 தான் இருக்குது. ஏன்னா நம்ம பலத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறதே கிடையாது. இன்னைக்கு வாழ்க்கையில் ஒவ்வொருத்தனும் தோத்துட்டு இருக்கிறதுக்கு ஒரே காரணம், தன்னுடைய பலத்தை நம்புறதே கிடையாது. தனக்குள்ள தெய்வம் இருக்குதுன்னு நம்ப மாட்டேன்றான். வெளியில தான் தெய்வம் இருக்குதுன்னு சொல்லி போராடுறாங்க. ஒவ்வொரு ஊருக்கா காரு கால் டாக்ஸி அது எதுன்னு வச்சு அதுலேயே செலவு பண்ணுறாங்க. நம்ம நேட்டிவ் பிளேஸில் ஒரு அம்மா நம்ம வீட்டில் வேலை செய்கிற அம்மா, நான் அவங்கள அம்மான் தான் சொல்லி கூப்பிடுவேன் எப்பயும். அப்போ அவங்கக்கிட்ட நான் கேட்குறேன், ஏம்மா இவ்வளோ தூரம் பிரச்சனைகள் இருக்குது குடும்பத்தில், நீங்கள் இப்படி கோயிலாக போயிட்டுருக்கீங்களா? இல்லைப்பா, கண்டிப்பாக தீர்ந்துரும்ப்பா அப்படின்னு ஒவ்வொரு தடவையும் என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு மாதமும் சம்பளத்தை வாங்கிட்டு அந்த வாங்குகிற சம்பளத்தில் முழுசாக சாப்பாட்டுக்கு கூட அந்த அம்மா சேர்த்துக்காது. எப்போ பார்த்தாலும் வெத்தலை பாக்கு மட்டும்தான் போடுவாங்க, வேறு எதுவும் கிடையாது. வெத்தலை பாக்கு, டீ, இதுதான் பொழப்பு. இதெல்லாம் சேர்த்து வச்சு கோயிலாக போவாங்க. சில பேர் அந்த கோயிலுக்கு போக சொன்னாங்க, அந்த பரிகாரம் வைக்க சொன்னாங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த அம்மா, இப்போ கூட நான் ரீசெண்டாக நான் ஒரு 6 மந்த்துக்கு முன்னாடி பார்க்கும்போது, என்னம்மா பரவாயில்லையா, குடும்பத்துலலாம் சந்தோஷமாக இருக்கீங்களா அப்படின்னா, இல்லை தம்பி, அதுக்கு தான் இந்த வாரம் இன்னொரு கோயிலுக்கு போகிறேன். ஸோ இப்படி செலவுக்கு மேலே செலவு பண்ணி தெய்வம் உள்ளே இருக்குதுன்னு தேட மாட்டேன்றாங்க. ஆனால் அந்த அம்மா கிட்டேருந்து வரக்கூடிய அத்தனை வார்த்தைகளும் எப்படி இருக்கும் தெரியுமா? அசிங்கமாக பேசுவாங்க. அவங்க யாரால் பாதிக்கப்பட்டு இருக்காங்களோ அத்தனை பேரை வச்சு அசிங்கமாக பேசுவாங்க. அதான் நான் சொல்லுவேம்மா, முதல்ல இப்படி பேசுகிறத நிறுத்துங்கன்னா, இல்லை தம்பி, அவங்களாம் அப்படி தான், அவங்களாம் சீக்கிரமாக அழிஞ்சு போகணும், அதை நான் பார்க்கணும். கண்டிப்பாக கடவுள் இருக்கார். எப்படி அடுத்தவன் அழிஞ்சு போகிறது இந்த அம்மா பார்க்கறதுக்கு கடவுள் உதவி பண்ணுவாரா? புரிஞ்சுதா உங்களுக்கு? தெய்வம் உள்ளே இருந்தால் இந்த வார்த்தைகள் வராது. தெய்வம் உள்ளேயே இல்லை, அதனால தான் இத்தனை வார்த்தைகள், அதனால தான் இத்தனை கஷ்டங்கள். யாராவது இப்படி மனசில் இருந்துச்சுன்னா தயவு செய்து திருத்திக்கோங்க. ஏன்னா நம்ம அன்பே சாயில் இருக்கிற ஒவ்வொரு குழந்தைகளும் சொக்க தங்கமாக இருக்கணும் அப்படின்றதுல நான் பிரியப்படுறேன். நான் மட்டும் இல்லை, எல்லாரும். நான் அன்பே சாயில் நான் மட்டும்தான் இருக்கேன்னா, 1,00,000 பேர் நம்ம குடும்பத்தில் இருக்கிறோம். 1,00,000 பேரும் அப்படிப்பட்ட நல்ல எண்ணம் படைத்த மனுஷங்களாக வாழணும். அதுதான் நம்ம ஆசையே. இங்கே ஒன்று பேசிக்கிட்டா அங்கே ஒன்று பேசிக்கிட்டா அப்படி கிடையாது. உள்ள ஆண்டவன் இருக்கணும் அப்படின்னா உள்ள சுத்தமாக இருக்கணும். அப்போ தான் அந்த ஆண்டவன் அங்கே வெளிச்சம் போடுவார். ஒன்றும் இல்லை, இருட்டில் 1/2 மணி நேரத்துக்கு மேலே இருந்தீங்கன்னா என்ன மைண்டில் தோணுது உங்களுக்கு? அதே தான். அப்போ இருட்டாக இருக்கக்கூடிய மனசில் டார்ச் லைட் அடித்தா எவ்வளோ வெளிச்சமாக இருக்கும். கடவுளை தேடணும். அவர் இருட்டில் மறைஞ்சிருக்காரு. ஏன் இருட்டு? உங்கள் மனசு இருட்டாக இருக்கிறதால அவர் இருட்டுக்குள்ளே மறைஞ்சிருக்காரு. அப்போ உங்கள் மனசில் வெளிச்சம் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தால் அவரை ஈஸியாக கொண்டு வந்து நிறுத்தலாமா இல்லையா? அதை யோசிச்சு பாருங்க. நம்ம வாழ்க்கையில் நிறைய சிந்திக்கணும். சிந்திக்கிற இடத்துல தான் உங்களுடைய அடுத்த கட்ட வாழ்க்கையே இருக்குது.
அடுத்த கட்ட வாழ்க்கை எல்லாருக்கும் இருக்குது. ஆனால் அது இருட்டை நோக்கியா வெளிச்சத்தை நோக்கியா அப்படின்றது பதில்கள் உங்கள் மனசுக்குள்ளேயும் உங்கள் எண்ணத்தின் அடிப்படையிலுமே இருக்குது. அதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். ஸோ வெளியில் எதுவுமே கிடையாது. கஷ்டம் கஷ்டம். இன்னொரு விஷயத்தை நான் சொல்லி இந்த ஆடியோ முடிக்கிறேன். நம்ம சொல்கிறோம், இவ்வளோ தூரம் நம்ம பேசுகிறோம், ஏன்ப்பா இவ்வளோ கஷ்டங்கள் இருந்தோம் கடவுள் பார்க்கவே இல்லை. சரி, நான் ஒரு விஷயத்தை கேட்குறேன். என்ன படிக்க வச்சாங்க. அதுக்கப்புறம் நான் பிஸ்னஸ் தேடினேன். படிக்க வைக்கும்போது நம்ம அப்பா அம்மா அவங்களால எந்த அளவுக்கு சிறப்பாக பார்த்துக்கணுமோ அந்த அளவுக்கு சிறப்பாக பார்த்துக்கிட்டாங்க. எல்லா குழந்தைகளையும் அவங்கவுங்க அம்மா அப்பா அப்படி தான் பார்த்துப்பாங்க. அதுதான் அம்மா அப்பா. ஸோ டெஃபினேஷனே அதுதான். ஃபாதர் அண்ட் மதர், அம்மா பசங்களுடைய இம்பார்ட்டன்ட் தான் முக்கியம். பசங்களோட வளர்ச்சி தான் முக்கியம். அதுக்காகவே பாடுபடக்கூடியவங்க தான் நம்ம அம்மா அப்பா, ரைட்? அதில் மாற்றம் யாருக்காவது இருக்கா? அப்போ அவங்களால முடிகிற அளவுக்கு அவங்களால எல்லாம் பண்ணித்தராங்க. நம்ம சின்ன குழந்தையா இருக்கோம், அவங்களுக்கும் வயசு கரெக்டாக இருக்குது. நம்ம என்னென்னலாம் கேட்குறோமோ அதை அவங்க செஞ்சு தராங்க. நம்மளை சிறப்பாக பார்த்துக்கிறாங்க, பாதுகாப்பாக வச்சுருக்காங்க, ஒரு லட்சியத்தோடு வளர்க்குறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஏதாவது கையில் காலில் அடிபட்டால் உடனுக்குடனே தோளில் தூக்கி போட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுறாங்களா இல்லையா? ஒரு சடன் ஏஜ் அவங்களுக்கும் வயசாகுது, நமக்கும் வயசாகுது. நமக்கு ஒரு 30 வயசு ஆகுதுன்னு வச்சுக்கலாம், 30-35. ஸோ நம்ம அப்பா அம்மாவுக்கு கிட்டத்தட்ட 30 வயசில் அவங்க கல்யாணம் பண்ணுறாங்க. 25-30 வயசில் கல்யாணம் பண்ணி வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு கிட்டத்தட்ட 60-62 வயசு ஆகுது. முதுமை அடைகிறாங்க, கொஞ்சம் வீக் ஆகுறாங்க. முதுமை கண்டிப்பாக ஆச்சுன்னா கண்டிப்பாக உடம்பு பலகீனம் ஆகுதானே செய்யும். ஸோ நான் ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன். அப்போது அன்னைக்கு இருந்த பலம் இன்னைக்கு அவங்களுக்கு இல்லை. அப்போது என்னடா அது, நான் 30-35 வயசு ஆகிடுச்சு, நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன், என்னோடய அப்பாவும் அம்மாவும் ஏன் என்னை காப்பாற்றலை அப்படின்னா, அப்பா அம்மா காப்பாற்ற முடியாத ஸ்டேஜில் இருக்காங்க. ஆனால் அவங்க கஷ்டங்களை நினச்சி அவங்க தூங்காமல் இருக்கிறது ஏன் நம்ம கண்ணுக்கு தெரியல? இப்போயே ஞாபகம் இருக்கு, நான் ஒருத்தவங்களுக்கு ஜாமீன் போட்ட கட்டலைன்னா உடனே எனக்கு காலையில் இருந்து கால் கடுக்க நான் கோர்ட்டில் நிற்கிறேன். நான் அப்பா கிட்ட இது ரொம்ப சீரியஸாக விஷயத்த சொன்னால் அவங்க ரொம்ப டென்ஷன் ஆவாங்க, ஏன்னா ஏஜ் ஆகிட்டே இருக்கு. அப்போ பையன் காலையில் சாப்பிட்ற போதும் வரல, மத்தியானம் சாப்பிடும்போதும் வரல. அப்போ தான் அவருக்கு அந்த சீரியஸ்னஸ் சரி, இதே எங்கடா இருக்கீங்க? இல்லை, இது மாதிரி கோர்ட்டில் சாப்பிட்டு போகலாண்டா. இல்லை எப்போ வேணாலும் கூப்பிடுவாங்க. அப்போ தான் அம்மா தன்னுடைய துக்கத்தை தாங்காமல் சொல்கிறாங்க, இல்லை அது ரொம்ப பிரச்சனையாம்மா, ஹை லெவலில் போயிட்டுருக்குதா. ஜட்ஜம்மா என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல. ஒருவேளை அவனை உள்ளே அனுப்புறதுக்கும் சான்ஸ் இருக்கா, எங்கே ஜெயிலுக்குள்ளே, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் மனசு படப்படன்னு கோர்ட்டில் எங்கேயுமே லிஃப்ட்லாம் இருக்காது, 3வது ஃப்ளோரில் கட்டுன்னு எனக்கு இப்போ நினச்சா கூட, அப்பாவை நினச்சா கூட கண்ணு கலங்குது. ஏன்னா அவருக்கு அந்தளவுக்கு கேஷ் இல்லை கொடுத்து காப்பாற்ற. கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ரூபாய்க்கு வாங்கியிருக்குது, 3 லட்சம் ரூபாய் பொய் கேஸ் போட்டு இது பண்ணியிருக்காங்க. நம்ம வாய்தா வந்திருக்கு, நமக்கு தெரியல. அப்போ கடைசி வாய்தா நான் சொல்லியிருக்கேன் நிறைய, நம்ம அன்பே சாயில் 5 மணிக்கு மனுஷன் ஓடி வராரு. அந்த நேரத்தில் தான் அப்பாவோட பாசம் எப்படி அப்படின்றத என் கண்ணு இன்னைக்கு வரைக்கும் கலங்குது. குடிடா, அவரால் என்ன முடியுதோ அதை பண்ணுறாங்க. இந்த குடி, முதல்ல நீ குடி, ஒன்றும் ஆகாது குடின்னு சொல்லி என் கூடவே இருக்கார். கடைசியில் 5-5.15 நம்ம என்னப்பா சந்தோஷா, எஸ், ஏன்பா நீ வரல? இல்லைங்க எனக்கு தெரியல, உடம்பு சரியில்லை. சரி, அடுத்த வாய்தா 13ஆம் தேதி அன்னைக்கு நீங்கள் அடுத்த வாய்தாவில் வரும்போது இதை கிளாரிஃபை பண்ணுறீங்க, இல்லைன்னா நாங்கள் ரிமாண்ட் பண்ணிவிடுவோம். எத்தனை மணிக்கு? 5:30 மணிக்கு சாயந்தரம். காலை எத்தனை மணிக்கு போனோம்? 9 மணிக்கு போனோம். ஈவினிங் 5:30. நானும் விஷ்ணு சாய் மட்டும்தான் கூட, வேறு யாரும் கிடையாது. யார்கிட்டையும் சொல்லவும் இல்லை, எந்த ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் எந்த உதவியும் கேட்கல. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போது அப்பாவால் என்ன பண்ண முடியுது? அதே தான் நான் சாயப்பாவை பார்க்குறேன். நம்ம படுற கஷ்டத்தை அந்த மனுஷன்
ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்கன்றது என் மைண்டுக்குள்ளே தோணுதுங்க. அவர் கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக என்னுடைய மனசில் நான் உற்சாகத்தை கொண்டு வந்துட்டேன். அவர் இருக்கார், அவர் ஃபீல் பண்ணக்கூடாது, நம்ம சரி பண்ணிடுவோம், நம்ம வாழ்ந்துடுவோம். அப்போது நிறைய விஷயங்களை நான் கற்றுக்கிட்டேன். இட்ஸ் அ பனிஷ்மெண்ட் காலம், என்னுடைய கர்மாக்கள் காலம். அதை நான் அதை தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும். ஆனால் அதே நேரத்தில் சாயப்பாவோட மனசு கஷ்டப்படக்கூடாது அப்படின்றதுல நான் ரொம்ப தெளிவாக இருந்தேன். நீங்கள் நம்ம சாயப்பாவை நம்ம தானே பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு பொறுப்போடு நீங்கள் இருந்து பாருங்களேன். வாழ்க்கை எப்படி நீங்கள் ஜம்முன்னு வாழ்றீங்க, எவன் தடுக்கிறா அப்படின்றதையும் நம்ம பார்த்துடலாம். ஒருத்தவங்களும் தடுத்துட முடியாது, புரிஞ்சுக்கோங்க. ஒரு ஊரே வந்து எதிர்த்து நின்னாலும் சரி, சாயப்பாவோட குழந்தை நீங்கள், உங்களால் யாராலையும் எதையும் செஞ்சிட முடியாது, புரிஞ்சுக்கோங்க. அந்த ஒரு தில்லோடு நான் நம்மக்கிட்ட நம்ம குடும்பத்துக்கு நான் சொல்கிறேன், அன்பே சாய் குடும்பத்துக்கு சொல்கிறேன். ஊரே திரண்டு வந்து நின்னாலும் அதன் மூலமாக அழிவு உங்களுக்கு வந்தாலும் அது அதை விட சிறப்பானதாக தான் இருக்கும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அந்த அளவுக்கு தைரியமான மனுஷங்களாக நீங்கள் வாழ்ந்துக்கணும். வாழ்ந்து பாருங்கள், அதனுடைய அர்த்தம் உங்களுக்கு நல்லா புரியும். இனியும் கண்ணீரும் கவலையும் அனைத்தையும் தூக்கி எறியுங்க. சாயப்பாவோட குழந்தைங்களுக்கு இந்த கண்ணீர் காரணத்துக்கெல்லாம் தேவையே கிடையாது. இனி எப்படியோ வாழ்ந்தோம், ஆனால் இனி இப்படி தான் வாழ போகிறோம். இன்னும் சொல்லணுன்னா ஒரே வேலை நச்சுன்னு வாழ போகிறோம், செம்மையாக வாழ போகிறோம். எல்லா சந்தோஷத்தையும் நாம் அனுபவிக்க போகிறோம். இருக்கிற விஷயத்தை அப்படியே உள்வாங்குங்க. அதில் இருந்து மாற்றத்தை அதிகமாகவும் நினைக்காதீங்க, குறைவாகவும் நினைக்காதீங்க. என்ன இருக்குதோ அதை அப்படியே அக்செப்ட் பண்ணுங்க. சாயப்பாவுடைய திருவடி தான் நமக்கு சொர்க்கம்னு சொல்லி இந்த ஆடியோவை முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். சாயிரா சாயிரா ஓம் சாயிரா சாயிரா ஓம் சாயிரா சாயிரா அன்பே சாயிரா பேரன்பே சாயிரா அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா எங்கள் அன்பே